கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் உள்ள கிராம பகுதிகளில் அதிக அளவில் முதலைகள் இருப்பதால் அவற்றை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். எனது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி பழைய கொள்ளிடம் கரையை ஒட்டி தவர்த்தம்பட்டு, பூலாமேடு, பழையநல்லூர், அகரநல்லூர், வேளக்குடி, ஜெயங்கொண்டப்பட்டினம், குண்டலாப்பாடி போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. பழைய கொள்ளிடம் ஆற்றில் சுமார் 500க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன. அவ்வப்போது கிராமத்திற்குள் நுழைந்து கால்நடைகளை பிடித்து தின்று விடுகிறது. ஆற்றில் குளிக்க செல்லும் பொதுமக்களையும் பிடித்து இழுத்து சென்று அதனால் உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. முதலைகள் அணக்கரையிலிருந்தான் இங்கே வருகின்றன. அதை தடுத்து நிறுத்தியும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து முதலைகளை பிடித்து சிதம்பரத்திலேயே ஒரு முதலை பண்ணை அமைத்து பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. அதை செய்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். சிதம்பரம் தொகுதி பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம், சின்னூர், புதுப்பேட்டை, புதுக்குப்பம், இந்திரா நகர், சாமியார்பேட்டை, குமாரப்பேட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. மீனவர் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபெற கிராமத்தையும் கடற்கரையும் ஒன்றிணைக்கும் சில பகுதிகள் வனத்துறைக்கு சொந்தமான இடமாக உள்ளது. இப்பகுதியில் வனத்துறையின் அனுமதி கிடைக்காததால் மட்டும் சாலை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்த முடியும். எனவே தற்போது பயன்படுத்தப்படும் சாலைகள் மழை காலங்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. எனவே மீன்பிடி தொழிலை நம்பி உள்ள மீனவர்கள் கடலுக்கு சென்று வர ஏதுவாக சாலைகளை ஏற்படுத்திட வனத்துறையின் அனுமதியை தேவையான இடைவெளி வழங்கிட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன்.